தம்பி லோன்லாம் கொடுப்பீங்களா? ஆமாம் சார், அதான் எங்களோட வேலையே. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. டீ சொல்லலாம் தம்பி எனக்கு டீ எல்லாம் வேணாம். இல்லை அதெல்லாம் இல்லை சார், 2 டீ தான். உங்களுக்கு எவ்வளோ சார் பணம் தேவைப்படுது? செந்தில் மகன் கடை நம்மள்தா. உங்களுக்கு எவ்வளோ லோன் வேணும்? 2 லட்சமா 3 லட்சமா? ஒரு 10,000 போதும்ப்பா. 10,000மா? 10,000 வச்சு என்ன பண்ண போறீங்க? விவசாயம் பண்ணப்பா. என்னது விவசாயமா? அண்ணா டீ கேன்சல். உன்னையெல்லாம் பார்க்கும்போது தெரியும்யா, பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்கன்னு. அப்போவே நினச்சேன் நீ ஒரு விவசாய தான் இருப்பேன்னு. போயா மெக்கானிக் கடையை பார்த்து ஏமாத்துறேன்னு. யார்ப்பா அவன்? தம்பி லோன் வேணுமான்னு கேட்டுச்சுப்பா. நாளைக்கு விதை நெல் வாங்க ஒரு 10,000 ரூபா லோன் கேட்டேன்ப்பா. ஒரு டீ கடைக்காரனை நம்பி வழியை போய் லோன் வேணுமான்னு கேட்குறான். ஒரு சாப்பாடு போடுற விவசாயி வழியை போய் கேட்டாலும் லோன் தரமாட்டேங்கிறேன்ப்பா. எப்படி தருவான்? அந்த டீ கடைக்காரனுக்கு லோன் கொடுத்தா அவன் டீ விற்றாது லோன் அடிச்சிருவான். நீயே சாப்பாடுக்கு வழியிடாம இருக்க, நீ எப்படி லோன் அடிப்ப? எல்லாரும் எங்களை இப்படி ஒதுக்கிட்டா நாங்கள் எப்படியா முன்னேறது? நாங்கள் மக்களுக்கு சாப்பாடு போடுறத தவிர வேறு என்னையா பாவம் செஞ்சோம்? சரி சரி, நீ வந்த விஷயத்த சொல்லு. ஒரு 10,000 ரூபா கொடுப்பா, விதை நெல் வாங்கணும். சீக்கிரமே திருப்பி கொடுத்துட்றேன். நீ திருப்பி கொடுத்து கிழிச்ச பொடி. சரி வரேன்ப்பா. இந்த விவசாயம் பண்ணுறேன்னு என் காசை ஃபுல்லாக அழி. உடம்பு பார்த்துக்க. என்னண்ணா அப்பா வந்துட்டு போகிற மாதிரி இருக்கு? ஆமாம் தம்பி. என்ன விஷயமா? அதே விவசாயம் பண்ணோன்னு தான். வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்தா சரி, வச்சுட்டு கிளம்பு. ஓகேண்ணா. காலம் மாறிட்டு தான் போகுது, ஆட்சியும் மாறிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. ஆனால் வர அரசியல்வாதிகள்லாம் நம்மளுக்கு விவசாயின்ற பட்டத்தை கொடுத்து இன்னும் அடிமையாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. வேற என்ன பண்ண, நம்ம காலத்துக்கும் இப்படியே புலம்பிக்கிட்டு தான் இருக்கணுங்க ஐயா. ஐயா உங்க பையன் வர மாதிரி இருக்கு பாருங்க. இப்பா அவன் முன்னாடி யாரும் விவசாயத்தை பற்றி பேசுகிறாதீங்கப்பா, காரி துப்பிடுவான், புரியுதா? புரியுது புரியுது. நான் அந்நிய நாட்டு தூதர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து மீட்டிங் போடுறீங்க போல. அப்படிலாம் இல்லைப்பா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். வெட்டி பேச்சு தானே, நீ கிளம்புடா. என்னப்பா இப்படி சொல்லிவிட்ட? விவசாயத்தை பற்றி தான்ப்பா நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதான் வெட்டி பேச்சுன்னு சொல்கிறேன்ல. ஏன்பா ஒரு விவசாயியுடைய பையனா வந்துக்கிட்டு நீயே இப்படி பேசினா எப்படிப்பா? ஏன் ராமசாமி? யோ, நான் மட்டுமா பேசிட்டு இருக்கேன்? இந்த உலகமே உங்களை பற்றி இப்படி தான் பேசிட்டு இருக்கு. விவசாயத்தை பற்றி வாய்க்கிலேயே பேசுறீங்களா? நம்ம நாட்டை அழிக்கணும்னு நினைக்கிற கொடுக்குற வரவேற்பு கூட நம்ம நாட்டை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்கள மாதிரி விவசாயிக்கு கொடுக்கறது இல்லை. இவ்வளோ ஏன் வெளிநாட்டிலேருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற பெட்ரோல் டீசலோட விலையை அந்த கம்பெனியால் நிர்ணயிக்க முடியுது. ஆனால் இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே விவசாயம் பண்ணுற ஒரு பொருளோட விலையை உங்களால் நிர்ணயம் பண்ண முடியுதா? அப்பா அதுக்கு நாங்கள் என்னப்பா பண்ணுவோம்? அப்புறம் ஏன் கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த விவசாயத்தை கட்டிட்டு அழுவுறீங்க? நிலத்தெல்லாம் வித்துட்டு போக வேண்டியதானே? தம்பி எங்களுக்கு பிரச்சனைனா நிலத்தெல்லாம் அடமானமே தவிர ஒருபோதும் வித்துட்டு இங்க இருந்து போக மாட்டோம். நிறுத்துடா. யாருன்னு தெரியுமா? இது எங்க அண்ணன் இடம். இது யார் இடமும் கிடையாது, எங்க இடம். கொலை விழும், ஜாக்கிரதை. டேய் என் பையன் வரான், மரியாதையா ஓடி போயிருங்க. பையன் என்ன பெரிய கொம்பனா? உன்னையே அடிப்பேன், உன் பையனே அடிப்பேன். காட்டுறா பாப்போம். அம்மா டேய் குண்டா, அவன் பையனுக்கு நம்ம யாருன்னு காட்டுவோண்டா. அட்ராவன
விட்டுருப்பா அவங்கள. ஐயோ நிறுத்துங்கடா. என்ன ஐயா கண்ணு, உன் நிலத்தை என்கிட்ட அடமானம் வச்சு பணத்தை வாங்கினது மறந்துட்டியா? இல்லைங்கய்யா. ஐயா பணத்தை வாங்கிட்டு வட்டியும் கொடுக்கல, அசலும் கட்டல. நானும் பொறுத்து பார்த்துட்டேன். அதான் உன் நிலத்தை பிளாட் போட்டு மொத்தமா வட்டியோட என் பணத்தை எடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்கள் பணத்தை நான் எப்படி கொடுத்துறேய்யா? தயவு செஞ்சு என் நிலத்துல ஒன்றும் பண்ணிடாதீங்கய்யா. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்கய்யா. 3 வருஷமா கொடுக்க முடியாத கடனை இன்னும் கொஞ்ச நாள் எப்படியா கொடுக்க முடியும்னு சொல்ற? தயவு செஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்கய்யா. இந்த நிலத்தை மேலே சத்தியமாக சொல்கிறேயா, உங்கள் கடனெல்லாம் அடைச்சிட்றேயா. உனக்கு ஏற்கனவே 3 வருஷம் அவகாசம்லாம் கொடுத்தாச்சியா. இன்னும் 1 வாரம் உனக்கு அவகாசம் தரேன். அதுக்குள்ள மொத்த பணத்தையும் வட்டியோட கொடுத்துட்டு உன் நிலத்தை மீட்டுட்டு போ. சரிங்கய்யா. டேய் வண்டி ஏறா. யோ நில்லையா, இந்த மண்ணால உனக்கு எது லாபம் இருக்கா? இந்த மண்ணை விட்டு தொலைஞ்சிட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் உனக்கு சோறு போட மாட்டேனா? உனக்கு அப்புறம் இந்த விவசாயத்தை நான் பண்ண மாட்டேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இந்த பாலா போட மண்ணை வித்து தொலையா. என்னடா சொன்ன? பாழா போன மண்ணா? இது என் தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் எல்லாரும் விவசாயம் பார்த்த பூமிடா இது. உனக்கு வெறும் சேரா தெரியுதா? இந்த மண்ணை நான் அப்பயே வித்திருந்தா இந்நேரம் உங்க ஆத்தா உயிரோட இருந்திருப்பாடா. நீ சின்ன பையனா இருக்கும்போது உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. நான் கேட்கும் போதெல்லாம் சும்மா சாதாரண தலைவலி தான் சொல்லி மருந்து சாப்பிட்டுட்டு வயலுக்கு வந்துடுவா. போக போக தான் தெரிஞ்சது, என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்ததுன்னா உங்க அம்மாவை என்னால் காப்பாற்றிருக்க முடியும். அப்போ கூட நான் கேட்டேன், ஏமா இதெல்லாம் என்கிட்ட சொல்லாமல் விட்டேன். அப்பா என்ன சொன்னா தெரியுமா? நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தா என்னை காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இந்த விவசாய நிலத்தை விற்றுருப்பீங்க, அதனால தான் சொல்லாமே மறைச்சிட்டேன்னு சொன்னான். அந்த மகராசி சாக போகிற நேரத்தில் கூட என்ன சொன்னா தெரியுமாடா? இந்த நிலத்துல விளைய போகிற நெல்லால் பல உயிர்கள் வாழப்போகுன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டடா. இதை பார், ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மண்ணில் என் உயிரை விட சொல்லு, நான் விட்டுருவேன். ஆனால் எக்காரணத்தை கொண்டு இந்த பூமியை என்னால் விட முடியாது. என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னையும் இந்த மண்ணையை யாரும் பிரிக்க முடியாது. அப்பா, உன்னை புரிஞ்சுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டப்பா. நீ செய்யற விவசாயத்தை வெறுத்தத தவிர உன்னை ஒரு நாள் வெறுத்தது இல்லப்பா. ஆனா இன்னைக்கு நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. விவசாயம் வெறும் தொழில் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி நம்ம மக்களோட நாடி துடிப்பும் கூட. எங்க அம்மாக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்குப்பா, இந்த கடவுளும் விவசாயமும் ஒண்ணுன்னு. இந்த விவசாயத்தை விட்டுறக்கூடாதுன்னு தான் உயிரையே இந்த மண்ணில் விட்டுட்டு போயிட்டாப்பா. அப்பா, நீ கவலைப்படாதப்பா. நீ உசுரா நினைக்கிற நம்ம விவசாய நிலத்தை
என்னண்ணா யோசிச்சுக்கிட்டு இருக்க? நம்ம மெக்கானிக் ஷாப்பை வித்தரலான்னு முடிவு பண்ணிட்டா. மெக்கானிக் ஷாப்பை வித்துட்டு என்னண்ணா பண்ண போற? விவசாயம் தான். விவசாயமா? அதுக்கு அண்ணாச்சிக்கிட்டேருந்து டாக்குமெண்ட்டை மீட்கணும்லண்ணே. அதை நான் ரெடி பண்ணிட்டேன். நீ கிளம்பு, நம்ம போயிட்டு வந்துடலாம். சரிண்ணே. அப்போ தான் மணி உன்கிட்ட இந்த ஃபோன் வந்துச்சு. ஹலோ, அண்ணாச்சிட்டேருந்து மெக்கானிக் ஷாப்போட டாக்குமெண்ட்டை மீட்கலான்னு பார்த்தா அவர் அளவுக்கு அதிகமாக சொத்து வச்சிருந்தனால அவர் கம்பெனிஸ்லாம் சீல் வச்சுட்டாங்க. அந்த அதிர்ச்சி தாங்காம அவர் இறந்துட்டார். அவர் இறந்து 2 மாதம் ஆச்சு. செந்தில், உனக்கும் பணம் தான் பிரச்சனையா? நம்ம ஆக மொத்தம் 4 பேருக்கும் பிரச்சனையா வேற வேற இருந்தாலும் நமக்கெல்லாம் சொல்யூஷன் பணம் மட்டும்தான். என்னது, நம்ம 4 பேரா? உங்களுக்கு என்ன பிரச்சனை மாதவன் சார்? ஐயோ, என்னம்மா சிவன்யா, அதுக்குள்ள தூங்கிட்டியா? ஏங்க, சிவன்யா சாப்பிடாமே தூங்கிட்டாளா? ஓஹோ, சாப்பிடலையா? ஆமாங்க. சிவன்யா, எழுந்திருமா. சிவன்யா, எழுந்திருமா. ஹே சிவன்யா, எழுந்திரு, சாப்பிட்டு தூங்குமா. சிவன்யா, சிவன்யா, சிவன்யா. ரத்தமா வருதுமா. ரொம்ப பயமா. சீக்கிரமாக ஆஸ்பத்திரிக்கு போகலாம். எனக்கு பயமா இருக்குங்க. சிவன்யாவுக்கு ஒன்றும் ஆகாது, நீ ஒன்றும் கவலைப்படாத. சார், என்ன ப்ராப்ளம்? என் பேத்திக்கு என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம் ரூமுக்கு வரீங்களா? வாங்க ப்ளீஸ். சார், சிவன்யாக்கு எதுவும் சீரியஸ் இல்லைல்ல? சிவன்யாவோட பேரண்ட்ஸ் வரலையா? அது அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க சார். இப்போ சிவன்யாக்கு நாங்க தான் எல்லாம். எங்களுக்கு சிவன்யா தான் எல்லாம். சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. சிவன்யாவுடைய லங்ஸ்ல வைரஸ் அட்டாக் ஆயிருக்கு. யூஸ்வலா இந்த ப்ராப்ளம் லண்டன்ல வாழ்றவங்களுக்கு தான் வரும். பட் உங்க பேத்திக்கு எப்படியோ இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. இது கியூர் பண்ண முடியாதா சார்? ஷூரா கியூர் பண்ணலாம். பட் இதுக்கான ட்ரீட்மெண்ட் இந்தியாவில் இல்லை. யூ ஹாவ் டு கோ லண்டன் ஃபார் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட். அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும் சார்? அப்ராக்சிமேட்லி இன் அவர் இந்தியன் மணி 40 lakhs to 50 lakhs செலவாகும். நீங்கள் ஓகேன்னு சொன்னால் உங்களுக்காக லண்டனில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ரெஃபர் பண்ணுறேன். பட் இன்னொரு விஷயம், இன்னும் 2 weeksக்குள்ளே உங்கள் சிவன்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா அவளுடைய உயிர்க்கே ஆபத்தாயிடும். ஏங்க, எப்படிங்க பணத்தை ரெடி பண்ண போறோம்? என்ன பண்ண போறேன்னு தெரியலமா. நான் ஆடிட் பண்ற மினிஸ்டர் கிட்ட போய் கேட்டு பார்க்கலான்னு இருக்கேன். அவர் இவ்வளவு பணம் தருவாரா? அவர்கிட்ட ரொம்ப பணம் இருக்கு, கேட்டா கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்குமா? சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மாதவன். அட, எதுவாக இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. மாதவன், எலெக்ஷன் டைம் வேற இல்ல, எல்லா பணத்தையும் தலைவருக்கு அனுப்பிச்சிட்டேனே. இப்ப என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே. எப்படியாச்சும் ரெடி பண்ணித்தாங்க சார். என் பேத்தியோட உயிர் உங்க கையில தான் இருக்கு சார். ஐயோ, என்ன மாதவன்,
வேற எங்கேயா ட்ரை பண்ணுங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க என்ன. சரி போ பார்க்கலாம் மாதவன். என்ன பண்ண போறேன்னு தெரியல, எப்படி இவ்வளவு பணத்தை ரெடி பண்ண போறேன்னு புரியல. ஐயப்பா ஒரு ஹெல்ப்டா, என்னோட ப்ராப்பர்ட்டி வச்சு எதுவும் ட்ரை பண்ண முடியுமா? ஓகே, எங்கே வரணும்? ஓகே சரி, நான் ஸ்ரீரங்கம் வந்துட்டு கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் தான் நான் மணியை பார்த்தேன், உங்களையும் பார்த்தேன். நமக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டுச்சு. நானும் பணம் விஷயமா தான் ஸ்ரீரங்கம் கோயில் வரைக்கும் போய்கிட்டு இருக்கேன். இது சக்ஸஸ் பண்ணாதான் என்னோட பேத்தி சிவன்யா உயிரை காப்பாற்ற முடியும். பட் ஐ நோ வெரி வெல் அபவுட் மை ப்ராப்பர்ட்டிஸ். அவ்வளோ பணத்துக்கு போகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஐ நெவர் ஸ்டாப் மை ஜர்னி. நம்ம 4 பேருக்கும் பிரச்சனை வேற வேறையா இருந்தாலும் சொல்யூஷன் காசு, பணம், துட்டு, மணி. நம்ம பிரச்சனை சால்வ் ஆகும்னா நம்ம 4 பேர் சேர்ந்து பேங்க்ல தான் போய் கொள்ளடிக்கணும். கரெக்டாக சொன்ன மணி. என்ன சொன்ன மணி? இன்னொரு வாட்டி சொல்ல. நம்ம பிரச்சனை சால்வ் ஆகும்னா 4 பேரும் பேங்க்ல தான் போய் கொள்ளடிக்கணும். எஸ் கரெக்ட். மணி சொன்ன மாதிரி நம்ம 4 பேர் சேர்ந்து கொள்ளையடிச்ச என்ன? சார் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். பட் நான் சீரியஸா தான் சொல்றேன். சார் என்னால இன்னொரு வாட்டிலாம் ஜெயிலுக்கு போக முடியாது, போங்க. நம்ம கொள்ளையடிக்க போறது பேங்க்ல இல்ல, ஒரு கார்ல வர பணத்தை. தெளிவா சொல்லுங்க, எப்படி? சொல்றேன். ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டாக போங்க சார், அந்த ரூம் பின்னாடி இருக்கு. ஓகே. டே பூம் பூம், சொல்லுங்க தெளிவா. என்னது தூக்கிட்டு வர்றான்? டேய் இந்த வட்டக்கராவை கொண்டு போய் சென்னையில பத்திரமா சேர்க்கணும். வட்டக்கராவா? ஐயா வட்டக்கராண்டா என்னங்கய்யா? வட்டக்கரானா பணம்டா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் வழக்கு மொழியில பணத்துக்கு இன்னொரு பேர் வட்டக்கரா. அதான் தமிழ் மொழியில நிறைய அழிஞ்சு போச்சுல, அதுல இதுவும் ஒண்ணு. இனிமேல் பணத்தை என்னன்னு சொல்லுவீங்க? வட்டக்கரான்னு சொல்லுவாங்கய்யா. டேய் சொல்லுங்கடா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த வாட்டி ஓட்டுக்கு எவ்வளோ தெளிவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைடா, 10,000 ரூபாடா. காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுல. அப்ப நம்ம இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சலாமா தலைவா? டேய் யாரா அவன்? ரூபா 10,000 வாங்கின உடனே பச்சைக்கு குத்திடுவாங்க. நீ வேற. ஐயா சொல்லுங்கய்யா. அது இல்லடா, நாட்டில் அரசியல் பண்ணணும்னா 2 விஷயம் வேணும். ஒன்று ஜாதி பலம் இருக்கணும், இன்னொன்று பணபலம் இருக்கணும். 2மே நம்மக்கிட்ட இருக்குல்ல. ஐயா அதெல்லாம் ஓகே. நம்ம மக்கள் தெரிஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஏய் அப்படியெல்லாம் நம்ம திறந்து விட்டுருவோமாடா? ஜாதிக்குள்ள புதுசு புதுசா பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்போம்ல, மக்களை யோசிக்க விட மாட்டோம்ல. அப்படி எந்த பிரச்சனையும் கிடைக்கலாம் தலைவா. அதான்டா இப்போ வந்திருக்கே ஒரு புது பிரச்சனை, மீ டூ. அதை கொளுத்தி போட்டுருவோம்ல. ஐயா 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 உங்களுக்கு தலையில மட்டும் போல இல்லைங்க, உடம்பெல்லாம் போலங்கய்யா, உடம்பெல்லாம் போல. நல்லா கேட்டுக்க, இப்ப எலெக்ஷன் டைம் வேற, எல்லா இடத்துலயும் போலீஸ் கிட்ட எல்லாம் ஜாஸ்தி இருக்கும். அதனாலதான் அந்த வட்டக்காராவை முன்னாடியே உங்ககிட்ட கொடுத்து அனுப்புறேன். சரிங்கய்யா. வெளியே நம்ம கார் நிக்குதுல்ல, 69 66 வெள்ளை கலர். ஆமாங்கய்யா, பெரிய வண்டி இருக்கு. எர்லி மார்னிங் 4:30 இருந்து 6:30க்குள்ள இந்த வட்டக்காராவோட பைபாஸை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அது மீறி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் பாத்துக்கிறேன். ஐயா
செக் போஸ்ட தாண்டிட்டோம்னா அதுக்கு மேல வர்றத நாங்க பாத்துக்கிறோம்யா. என்னடா? சரிங்க சரிங்க ஐயா, ரொம்ப தூரம் போறோம். ஒரு புல்லு நம்ம பாலக்கரை கடையில போய் எடுத்துக்கடா. ரொம்ப சந்தோஷமியா. 2 புல்லா வாங்கிக்கிறப்பியா. ஐயா புல்லு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரா? டேய் அம்மா சார் தூக்குடா தூக்கு. 2 புல்லுடா எல்லாம் போய் சேருவோம். அம்மா சார் நம்ம ஐயா 2 புல்லு தாரம்னு சொல்லிட்டாரு. எதிரில் ரயிலே வந்தாலும் நம்ம புயலா போய் சேரலாம். இந்த விஷயத்தை கேட்டுட்டு நான் அப்போ மறந்துட்டேன். பிகாஸ் இந்த ஏஜ்ல என்னால என்ன பண்ண முடியும்னு. ஏன்னா நம்ம கொள்ளையடிக்க போற பணம் நல்ல வழியில சம்பாரிச்சதல்ல. நம்ம இந்த பணத்தை எடுக்கிறதுல தப்பே இல்லை. நமக்காக இல்லைனாலும் மாதவன் சார் பேத்தி உயிருக்காக நாம இந்த ரிஸ்கை எடுப்போம். கண்டிப்பா நானும் ரெடி. ஆனா தருண் சார் எதுவும் சொல்லலையே. தருண் சார், நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் சார்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த கண்ணை வச்சுக்கிட்டு எப்படி? என்கிட்ட சூப்பர் பிளான் இருக்கு. நீங்க ஓகே மட்டும் சொல்லுங்க.